உங்க குழந்தையோட ஸ்கிரீன் டைமை குறைக்கிறதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே வேர்ட் ஸ்பேசஸ். SPACES. வணக்கம், நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் சிவராமகிருஷ்ணன். எஸ் ஃபார் செட் லிமிட்ஸ் அண்ட் ரூல்ஸ். அதாவது உங்க குழந்தைக்கு எவ்வளோ நேரம் பார்க்கணும், என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க கிளியரா ஒரு ரூல்ஸா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ரூல்ஸை செட் பண்ணி வைக்கும் போது அவங்க இந்த நேரத்துக்குள்ளதான் பார்க்கணுங்கிறத கத்துப்பாங்க. P ஃபார் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. குழந்தைங்களை கிரவுண்ட்ல விளையாட என்கரேஜ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிரவுண்ட்ல விளையாடுறது அதிகமாச்சுன்னா மொபைல்ல விளையாடுறது குறைஞ்சு போயிடும். A ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கும். அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைய பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில குழந்தைங்களுக்கு பெயிண்டிங் பண்ண ரொம்ப பிடிக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு பசில் பண்ண ரொம்ப பிடிக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எது பிடிக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைய பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. C ஃபார் கிரியேட் ஸ்கிரீன் ஃப்ரீ ஜோன்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு சில இடங்களுக்கு மொபைலை கொண்டு வரதுக்கு தடை விதிச்சிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரூம்லயோ டைனிங்ல சாப்பிடும் போதோ கண்டிப்பா மொபைல் யூஸ் பண்ண அனுமதிக்காதீங்க. E ஃபார் எஜுகேட். இந்த ஸ்கிரீன் டைம் எக்ஸஸா போச்சுன்னா அதோட பேட் எஃபெக்ட்ஸ் என்னங்கிறத குழந்தைக்கு விளக்கமா சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஸ்கிரீன் டைம் அதிகமாச்சுன்னா கண்ணு பார்வையில ப்ராப்ளம் வரலாம், படிக்கிறதுல நாட்டம் இல்லாம போகலாம், விளையாடுறதுல நாட்டம் இல்லாம போகலாம், சோஷியலைசிங்லயே நாட்டம் இல்லாம போகலாம். இதை அவங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. எஸ் செட் எக்ஸாம்பிள். இது முன்னாடி சொன்னது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ரூல்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றத குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் உங்களை பின்பற்றுவாங்க. அப்புறம் பாருங்க அவங்க கிட்ட இருக்க மாற்றத்தை. இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? ஸ்பேசஸை யூஸ் பண்ணி உங்க கிட்ஸுக்கு ஸ்கிரீன் டைமை கண்ட்ரோல் பண்றதை ஈஸியாக்குங்க.